டேரக்டர் சார் இப்போ என்னன்னா ஒரு அப்பா புள்ளைக்கு சண்டை. புள்ள வந்து அப்பாவை விட்டு போறாரு. அந்த சிச்சுவேஷன்ல நான் ஆக்ட் பண்ணணும். அப்படிதானே சார்? சான்ஸ் மட்டும் கொடுத்துருங்க சார். இந்த 28 வருஷமா நீ பட்ட கஷ்டத்தை, என்னால பட்ட கஷ்டத்தை அழகா சொல்லிடுறா என் மாவனே. உன் பொண்டாட்டி என்ன பெரிய கொடுமைக்காரனா பார்க்குற அளவுக்கு பிச்சு பிச்சு சொல்லிட்டேன். வெரி குட்ரா, வெரி வெரி குட். ஆனால் நீ பல விஷயத்த மறந்துட்டியே. ஓ, அதெல்லாம் கடமைன்னு சொல்கிறியா இல்லை கருமன்னு சொல்கிறியா? என்ன பூமர்னு சொல்கிறப்போ உனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. இப்போ மட்டும் ஏன்டா அவன் பொண்டாட்டி பக்கம் திரும்பிட்டு நிற்கிறேன். ஆமாம், பொண்ணு மட்டும் எனக்கு விளங்கவே இல்லை. என்ன அந்நியாய கொடுமைக்காரன், உன் வளர்ச்சிக்கு நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ கல்யாணம் பண்ணி வீடு வாங்குறதுக்கு ஏன்டா வெயிட் பண்ண? நீ வேலைக்கு போனேன் முறையா. அப்பா டெம்பரரி ஜாப் அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், போடா அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணு, ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுவும் கோபமாக தான் சொன்னேன். அப்போவே அப்பா கோபமாக தான் அப்போ சொன்னார், ஏதோ ஒரு வேலைக்கு தான் சொல்கிறாரு சொல்லி என் மூஞ்சில் காரி துப்பிட்டு போயிருக்கலாம்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, உன் பர்சனல் ஸ்பேஸில் வரக்கூடாது, உனக்குன்னு ஒரு பேண்ட்வித் வேணும். அதெல்லாம் பெரிய தப்புன்னு சொல்கிறேன். அதை நானும் தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இப்படி தான் தெரியல, நீ பெருசாக வளர்ந்ததே மறந்துட்டேன்டா. உனக்கு இந்த அப்பாவை பற்றி 10 வயசுலேயே தெரியும், 15 வயசில் தெரியும், 18 வயசுலேயும் இந்த அப்பா எப்படி தான் தெரியும். நீ வேலைக்கு போகிறப்பையும் தெரியும், உனக்கு பொண்ணு பார்த்தப்பையும் தெரியும். ஆனால் இப்போது உனக்கு அன்சேஃபாக இருக்குது. ஏன்னா நீ இப்போ ஸ்டேபிள், உன் பொண்டாட்டி ஸ்டேபிள், உன்னோட பர்சனல் ஃபேமிலி ஸ்டேபிள். ஆனால் நாங்கள் உனக்கு அன்ஸ்டேபிள். 28 வருஷமாக இருக்கும், ஒரு நாள் கூட நீ அப்பா சாப்பிட்டாராமான்னு கேட்டதே இல்லை. நீ சாப்பிட்டியா அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட நான் கேட்காத நாளே எனக்கு தெரியும்டா. நான் ஒரு சராசரி அப்பந்தான். எனக்கு கோவம் வரும், பயங்கரமாக கோவம் வரும். ஏன் தெரியுமா? என் புள்ள என்னை விட அதிகமாக ஜெயிக்கணும்னு. என்ன ஜெயிச்சாதான் நீ ஜெயிப்பான்னு சொல்கிற, பரவாயில்ல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உன்னோட சர்நேமில் நான் எப்பவும் கூடவே தான் இருப்பேன். எனக்கு கோவம் பயங்கரமாக வருது. ஆனால் இன்றைக்கி அந்த கோவத்தை அடக்கிட்டு நிற்கிறேன். ஏன்னு தெரியுமா? அவ்வளவு வலிக்குது.